வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோவில் வர இன்னைக்கு கொஞ்சம் தரக்கம் இருந்து வேறு வேலைகள் இருந்து கொஞ்சம் நிறைய தரக்கம் இருந்தாலும் யூடியூப் போட முடியல. 2ஆம் ஆடை சேர்ந்த சடையப்புங்கிற சுரேஷ் 5 வருஷம் 2ஆம் ஆடு சொரப்பாறையில் வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து மெம்பராக இருந்தார். அதே மாதிரி சம்சாரமாய மஞ்சுளா தேவி 5 வருஷம். இவங்க 2 பேரும் சேர்ந்து வருமான வரி ரொம்ப 18,000 ரூபா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமான வரி இருக்கும்போது, அவங்களுக்கு வருமானம் இருக்கும்போது இந்த 10 வருஷ கால அளவில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வருமானம் வெறும் 18,000 வருஷம் வருமானம் காட்டி 3,07,75,000 ரூபா SC/ST போர்டில் வீட்டுக்கும் அதுக்கும் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு பொய்யான தெளிவு கொடுத்து வாங்குறது. அதாவது எப்படி தெரியும் வாங்குறாங்க, இந்த கிராம சபைக்கு என்ன போல ஆளுகள் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டாங்கன்னா யாருக்கு இந்த லோன் கொடுக்குறாங்களோ அவங்களையெல்லாம் நான் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறது இல்லை அவங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் இந்த ஆர்பிசியில் இருக்கிற குண்டா படை, திருட்டு படை, லஞ்சம் வாங்குற படை, ஊழல் படையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த குரூப் மாத்திரம் கூப்பிட்டு அவங்கள மாத்திரம் இந்த கிராம சபையில் தீர்மானிச்சு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், அவங்களுக்கு வெளியே வைப்போம். அதுக்கு தான் வச்சிருக்கிறோப்பா, அதுக்கு தான் யூடியூப்ல வந்துருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகும்போது இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சுரேஷுங்கிற சடையப்பனும் வைப்புங்கிற மஞ்சுளா தேவியும் சேர்ந்து வருஷம் 18,000 வருமான வரி காட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கும்போது 18,000 காட்டி 7,75,000 ரூபா SC/ST போர்டுலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. அதை திருப்பி அடைக்க சொல்லி ஜில்லா கலெக்டர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. அது எல்லா வார்த்தையும் விட்டுருக்குறேன், நான் வார்த்தை கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இப்போ SC/ST போர்டுலேருந்து அடைக்க சொல்லி திருப்பி அடிக்கல் நோட்டீஸ் அனுப்பிக்கிறாங்க. மஞ்சுளா தேவி தான் ரேக பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா ஆர்பிசிங்கிற ஊழல் பஞ்சாயத்து இந்த ஆர்பிசி நாய்களுக்கு ஓட்டு போட்டா பஞ்சாயத்தை பூரா வித்து கையில் எடுத்து கொண்டு போய் சாப்பிட்டு போடுவாங்க. இனிமேல் இந்த ஆர்பிசிங்கிற குரூப்பே இருக்கக்கூடாது, ஒளிஞ்சு போனோம். ஆர்பிசிங்கிற பேரை சொல்லி என்ன மாதிரி ஒன்றும் பாப்படலாம் காசு செலவு பண்ணி பிச்சை எடுத்து பிரித்து செலவு பண்ணி ஜெயிச்சவங்கெல்லாம் இன்னைக்கு எல்லா மெம்பரும் நல்லா வீடு பங்களா வசி பண வசின்னு உண்டாக்கிட்டாங்க. ஓட்டு போட்டு நம்ம தெருவில் நிற்கிறோம். ஓட்டு போட்டவனுக்கு காசு செலவனுக்கு கேஸும், ஓசியில் வந்தவனுக்கு காசும். அதுதான் அந்த ஆர்பிசியோட குண்டற்படையோட தலைவனோட முடிவு. அது தலைவன் எப்படி வருவான்னு பார்க்கலாம். அடுத்த பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்குதுல்ல, நெருங்கித்தான் இருக்குது. அதை அப்போ சந்திப்போம் நம்ம. அப்படி வடகரப்பதி வாழும் இந்த யூடியூப் பார்க்குற அனைவரும் ஷேர் பண்ணுங்க. இந்த மஞ்சுளா தேவி சுரேஷுங்கிற சடையப்பன் ஒரு ஆளுட்டியா இவ்வளவு ஊழல் 7,70,000 ஊழல். அப்போ இத்தனை மெம்பர் மாதிரி ஃபர்ஸ்ட் 7 மெம்பர் இப்போ 5 மெம்பர். அப்போ இத்தனை பேர் எத்தனை ஊழல் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன வருமானம் சம்பாதிச்சிருப்பாங்க, என்ன சொத்து சேர்த்துருப்பாங்கன்னு நீங்களே கணக்கு பண்ணிங்க. இனிமேல் இதே இந்த இருக்கிற பார்ட்டிக்காரங்களை யாரும் எதிர்க்கிறது இல்லை. என்ன இருக்கிறது இல்லை, உனக்கு 5 உனக்கு 10 எனக்கு 5 நிலைமைக்கு போகுது. அதனால தான் அந்த நிலைமை அப்படி இருக்கிறது. ஏழை மக்களின் குரல். நான் என்ன சொல்றேன்னா இனிமேல் இந்த ஆர்பிசிங்கிற ஊழல் பஞ்சாயத்துக்கு ஊழல் மெம்பர்மாருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க. ஊழல்வாதிக, கள்ள கேஸ் கொடுக்குற கள்ளவாதிக. இந்த இவங்க தலைவனார் தெரியுமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு புறம்போக்கவன். இவங்களோட தலைவன் யாரு, ஆர்பிசி உண்டாக்குனது ஒரு புறம்போக்கு, ஒரு மொல்ல மாதிரி, ஒரு முடிச்சவிக்கவன். தெரியுதா, புறம்போக்கு நாய், நாதாரி பை உள்ளவன். தெரிஞ்சுங்களா, அவனை மாதிரி ஏற்றமல்லி இந்த இந்தியாவில் உலகத்திலேயே செத்து போனனுக்கு சரி அது வேண்டாம். அந்த மஞ்சுளா தேவிக்கு திருப்பி கட்ட சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்குறோம். இனிமேல் இந்த ஆர்பிசி ஓட்டு போடாதீங்க. வடகரப்பதி இருக்க ஒரு வந்தாலும் செருப்பு கழட்டி அடிங்கலாம். 2 அடிங்க. இந்த ஆர்பிசி பேரை சொல்லிட்டு வந்தானுங்கன்னா அவங்கள ஆர்பிசி வெட்டிட்டியாடா டே நாய, டே இந்த ஆர்பிசி உண்டாக்குன ஆர்பிசி வாய்க்கால் வெட்டிடுன்னு சொல்லிட்டு குரூப்பு கூட்டி ஓட்ட பரவித்து காசு உண்டாக்கணும். டே நாதாரி மயம் இல்லை, ஒரு வெள்ளை பாவாடைக்காரனே ஆர்பிசி வாய்க்கால் வெட்டிட்டியாடே. நீ 10 வருஷம் வெட்டிட்டியாடே. நீ 10 வருஷம் முடிஞ்சல வெட்டிட்டு ஆர்பிசிய வாயில் வெட்டிட்ட. நீ மாத்திரம் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்ட. எங்களால ஓட்டால வித்து காசு உண்டாக்கி புறம்போக்கு. இனிமேல் ஆர்பிசிங்கிற குண்டற்பட்டை, ஆர்பிசிங்கிற நாதாரி மக்களுக்கு ஓட்டு போடாதீங்க. போட்டீங்கன்னா உங்களையும் வித்து, வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து வித்து, இந்த ஏரியா போற ரோட்டையும் கூட வித்து, ரோடு கூட பிளாட் போட்டு வித்து போட்டு பிச்சை வாங்கி தின்னு ஓடுவாங்க. இந்த ஆர்பிசிங்கிற குண்டாற்படை எல்லா வார்டில் இருக்கிறவங்களும் ஒருத்தனை ஆர்பிசின்னு ஓட்டு கேட்டு வந்த செருப்பு கொட்டி அடிக்கணும். ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் என் பேர் வின்சென்ட் சொரப்பாறை சேர்ந்தவன். மஞ்சுளா தேவி சடையப்பன் சுரேஷ் இவங்க 2 பேருமே 7,75,000 ரூபாய் ஒரே ஊழல். இன்னி கை லஞ்சம் எவ்வளவு வாங்கியிருக்கான்னு தெரியும், அதெல்லாம் அடுத்து விசாரிப்போம். கிடைங்களா? அதனால இந்த ஆர்பிசி குரூப்புக்கு ஓட்டு போடாதீங்க. ஏழை மக்களுங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க.